அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துல சுப்பிரமணிய சாமி அங்கீகரிக்கிற அந்த RSS கும்பல் மோடியை அங்கீகரிக்கல. அதான் கேள்வி. மோடி சிலையை வச்சா தீட்டாய் போயிடும். ராமர் சிலையை மோடி தொட்டு வச்சார்னா தீட்டாய் போயிடும். அதற்கு அச்சப்பட்டு தான் அம்பேத்கர் பௌத்தத்துக்கு தழுவின தொடர்ச்சி தான் சின்ன பையன் RSS கும்பலுக்கு கவ்வ கொடுத்து அடிச்சிருக்கான். வாயில கவ்வ கொடுத்து அடிப்பாங்களே, செருப்பை கொடுத்து, அந்த அடி அடிச்சிருக்கான். என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோயில் கட்டினதால பிச்சைக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க. அட அப்படி இல்ல தம்பி, கடவுளுக்கு நாம பூஜை பண்ணா அவரு நம்மள ஆசீர்வதிப்பாரு இல்ல. கடவுள் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. இப்போ எல்லாரோட வீட்லயும் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும், கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. சார் நாங்களாம் அந்த கடவுளால் ஆசீர்வதிக்கவே படல. நான் ஸ்கூலுக்கு தான் போவேனே தவிர கோயிலுக்கு போக மாட்டேன். நீ அப்படி சொல்ற சரியா? இந்துக்களோட பெரிய நம்பிக்கைனாலதான் நீ கொண்டாடுறாங்க. ஏங்க ஒரு குழந்தை சொல்றாங்க, எனக்கு ராமர் முக்கியம் இல்ல, எனக்கு கல்விதான் முக்கியம். குழந்தை சொல்றாங்க, பள்ளிக்கூட படிக்கிற பையன் சொல்றான், எனக்கு ராமர் முக்கியம் இல்ல, எனக்கு கல்விதான் முக்கியங்கிறான். जो भी दिया है बाबा साहब ने दिया है, जो कुछ भी दिया है सब बाबा साहब ने दिया है, कांसी राम ने दिया है। लेकिन ऐसे बोला जाता है मुसलमान तो देश के लिए खतरा है, क्या बोलेंगे आप? कुछ खतरा नहीं है, कोई खतरा नहीं। பெண்கள் அழைக்கலங்க. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி முர்மு ஏன் அழைக்கல? என்ன காரணம்? ஏன் நிர்மலா சீதாராமன் அழைக்கல? என்ன காரணம்? அவ பெண்களை அழைப்பதற்கு காரணம் RSS கோட்பாடு, பெண் அடிமை கோட்பாடு. இந்த நம்ம ஊர்ல கோயில் வெளியில செய்திகள் வருவா மோடி தானே அதை பிரச்சனை செய்கிறார், அதுக்காகத்தான் அவர் விரதம் இருந்தார், அதுக்காகத்தான் மண் தரையில் படுத்து கிடந்தார், அதுக்காகத்தான் 24 தீர்த்தங்கள் அள்ளி தெளித்து சென்றார், அப்பெல்லாம் இருக்கே. நீங்க என்னங்க ஒண்ணு புரியாம பேசுறீங்க? சுப்பிரமணிய சாமிக்கு அங்க இரவு என்ன வேலை? இல்ல சார், நீங்க மோடி பிரதிஷ்டை பண்ணலங்கிறீங்க, அது எப்படி சொல்ல வரீங்க நீங்க? மோடி ராமர் சிலை வைத்த மாதிரி ஒரு படம் இருக்கா? தூக்கி வச்ச மாதிரி சொல்லுங்க. மோடி ராமர் சிலை தொட்ட மாதிரி படம் இருக்கா? அவர் பூ போட்ட மாதிரி தான் படம் இருக்கு. சிலையை தூக்கி வச்ச மாதிரியோ ஒரு படத்தை காட்டுங்க. முதல் நாள் இரவே சுப்பிரமணிய சாமி, RSS கும்பல், சங்கி கும்பல் அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. என்ன முடிச்சிட்டாங்கன்றீங்க? அந்த ப்ரொசஸ் நடத்துவாங்கல்ல, ராமர் சிலையை நிறுவி ராமருக்கான எல்லா அபிஷேகங்களும் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? அவ பண்ணி முடிச்சிட்டா, இவ வேடிக்கை பார்க்க போனா. என்ன சார் சொல்றீங்க? சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு ராமர் கோயில் திறப்பு. இந்தியா முழுக்க மத்திய அரசு அலுவலகம் கூட அரை நேர விடுமுறை, 15 மாநிலங்களில் அரசு விடுமுறை, மருத்துவமனைகளுக்கு கூட விடுமுறை விட்டுருக்காங்க. கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்து மதத்தின் பெருமையான நம்பிக்கை காப்பாற்றப்பட்டு விட்டது. குறிப்பாக நேற்று மோடி என்ன பேசியிருக்காருன்னா, அடிமைத்தலையிலிருந்து விடுபட்டு விட்டோம், இந்த ஜனவரி 22 யாராலும் மறக்கவே முடியாத மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நேற்று ஜனவரி 22 தமிழக மக்கள் மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் இருக்க அனைத்து மக்களும் கருப்பு நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பழமை வாய்ந்த பாபர் மசூதியை இடித்துவிட்டு அதே இடத்தில் பிறக்காத ராமருக்கு கோயில் கட்டுவதுதான் வேடிக்கை. இது என்னவென்றால், இந்துத்துவ அரசியலை இன்றைக்கு மோடி எளிய விளிம்புநிலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறார். இது ஒரு ஆபத்தான அரசியல். இந்த கலாச்சார சீரழிவை தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் இது இந்து மக்களை ஏமாற்றுகிற செயல் என்று சொல்லி அறிக்கை விட்டிருக்கார். ஏனென்றால், நீங்கள் ராமர் கோயில் கட்டுவதால், ராமருக்கு விழா எடுப்பதால் இந்தியாவுக்கு என்ன லாபம்? இந்திய மக்களுக்கு என்ன லாபம்? இன்றைக்கு வேலை இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கான். இந்தியா சோறு இல்லாமல் பல லட்சம் மக்கள் இருக்கான். பள்ளிக்கூடங்கள் போக முடியல குழந்தைகள். மலைவாழ் மக்கள் இன்றைக்கும் மின் விளக்கு இல்லாம இருக்கான் இந்தியாவில். நீங்க வட மாநிலங்கள் தமிழ்நாட்டு வேலைக்கு வராங்கல்ல, அவங்களாம் சோத்துக்காண்டிய வேலைக்கு வராங்க. சோத்துக்காண்டிய வேலைக்கு வரான் வட மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு. அவனை கேட்ட என்ன சொல்றானா, எங்களுக்கு சாப்பாடு இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட இந்தியாவுக்குள் மோடி இந்துத்துவ அரசியலை நிலைநிறுத்துவதற்காக தான் இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா. ஆனா இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேக விழால மோடிக்கு அங்கீகாரம் இல்ல. என்ன சொல்றீங்க சார்? என்ன சொல்றீங்க? மோடிக்கு அங்கீகாரம் இல்ல, இதான் உண்மை. இல்ல அவர் பிரசிடன்ட் அந்த விழா நிகழ்ச்சி நடந்துச்சுல, அதுல அங்கீகாரமே இல்ல.
என்ன சொல்ல வரீங்க? என்னன்னா அதான் சார் பிரச்சனை அது RSS பார்ப்பனர் கும்பல் நடத்துற விழா. சுப்பிரமணிய சாமிக்கு அங்கீகாரம் இருக்கு. சுப்பிரமணிய சாமி அந்த விழா நடத்துறாரு, அதுல பங்கெடுத்துக்கிறாரு. ஆனால் மோடி எங்க போனாரு? மோடி நிகழ்ச்சியில என்ன கலந்துக்கிட்டாரு? இல்ல சார், அவர் தானே பிரச்சனை பண்ணதா ஒரே கோலாகலமா கொண்டாட சொல்றாரு. அவர் செய்யவே இல்லை. பிரசிடம் என்ன சார் சொல்றீங்க? அதிர்ச்சியா செய்யவே இல்லை. ஏனால் முதல் நாள் இரவே சுப்பிரமணிய சாமி, RSS கும்பல், சங்கி கும்பல் அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டாங்க. என்ன முடிச்சாங்கன்றீங்க? அந்த ப்ரொசஸ் நடத்துவாங்கல்ல, ராமர் நிறுவிட்டாங்கன்றீங்களா? சிலையை நிறுவி ராமருக்கான எல்லா அபிஷேகங்களும் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்றீங்க? அவ பண்ணி முடிச்சிட்டா. இவ வேடிக்கை பார்க்க போனா. என்ன சார் சொல்றீங்க? இவ வேடிக்கை பார்க்க போன கையில மோடி விரதம் இருந்திருக்காரு, வெறுங்கல்ல படுத்திருக்காரு, ராமேஸ்வரம் தீர்த்தத்தை அள்ளி கொட்டி போயிருக்காரு. இவ்வளவு நடந்த அவர் நீ பிரச்சனை பண்ணவே இல்லைங்கிறீங்க. நீங்க அதுக்கு என்ன காரணம்னா, அவர் எங்கனாச்சும் போய் நின்று வழிபட்டமே இருக்கா, இல்ல அவர் அந்த சிலையை தூக்கி வச்சமே இருக்கா? அது இல்ல. அந்த சிலையை தூக்கி அவர் வச்சமே இருக்கா? மோடி வச்சமே இருக்கா? கிடையாது. ஏனென்றால் அவர் பூ போட்ட மாதிரி ஒரு படம் போடுறான் வெளியே. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க விழாவை முதல் நாள் இரவே முடிச்சு எல்லாம் மடிச்சு RSS பண்ணிட்டான். இவரை வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளர், அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? புறக்கணிக்கப்பட்டிருக்காரு மோடி. அப்படின்னா அவர் பிரச்சனை பண்ணவே இல்லையா? பிரச்சனை பண்ணவே இல்லை. மோடி புறக்கணிக்கப்பட்டுள்ளார். மோடி மட்டும் கிடையாது, பெண்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளாங்க. ராமர் கோயிலுக்குள் பெண்களுக்கு அனுமதி இல்லை. இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது. RSS கோட்பாடு என்னன்னா, பெண்களை என்ன இன்னும் அடிமையா வைத்திருப்பது RSS கோட்பாடு. இல்ல சார், நீங்க மோடி பிரதிஷ்டை பண்ணலங்கிறீங்க, அது எப்படி சொல்ல வரீங்க நீங்க? மோடி ராமர் சிலை வைத்த மாதிரி ஒரு படம் இருக்கா? தூக்கி வச்ச மாதிரி சொல்லுங்க. மோடி ராமர் சிலை தொட்ட மாதிரி படம் இருக்கா? அவர் பூ போட்ட மாதிரி தான் படம் இருக்கு. அவர் பூ தான் போட்டிருக்காரு. இப்படி அவர் சிலையை தொட்ட மாதிரியோ சிலையை தூக்கி வச்ச மாதிரியோ ஒரு படத்தை காட்டுங்க, ஒரு வீடியோ காட்டுங்க, ஒரு வீடியோ கிளிப்பி இருக்கும்ல. நீங்க நிகழ்ச்சி நடத்திருப்பீங்களா? அந்த நிகழ்ச்சியில சிலையை நிறுவனம் பண்ணுவீங்களா? அந்த சிலையை நிறுவும் போது உங்க வீடியோ கிளிப்பை வெளியிடுங்க. மோடி தூக்கி வச்ச மாதிரி வெளியிடுங்க. ஏனென்றால் RSS சங்கி கும்பல் அதை அனுமதிக்காது. மோடி அங்கீகரிக்காது. மோடி பார்ப்பனர் கிடையாது, பார்ப்பனியம் கிடையாது. மோடி கோட்பாடு, மோடி பிற்படுற வகுப்பை சேர்ந்தவர். அங்க பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு அனுமதி இல்ல. சூத்திரதான் மோடிங்கிறேன். அதுக்காகவே புறக்கணிக்கப்பட்டாரு. சுப்பிரமணிய சாமிக்கு என்னங்க வேலை இந்த நாட்டுல? சுப்பிரமணிய சாமி யாரு இந்த நாட்டுல? சுப்பிரமணிய சாமி பிரதமரா, இல்ல அமைச்சரா, இல்ல அதிகாரியா? சுப்பிரமணிய சாமிக்கு அங்க இரவு என்ன வேலை? அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துல சுப்பிரமணிய சாமி அங்கீகரிக்கிற அந்த RSS கும்பல் மோடியை அங்கீகரிக்கல. அதான் கேள்வி. மோடி சிலையை வச்சா தீட்டாய் போயிடும். ராமர் சிலையை மோடி தொட்டு வச்சார்னா தீட்டாய் போயிடும். அதற்கு அச்சப்பட்டு தான் மோடியை சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. இந்த நம்ம ஊர்ல கோயில் வெளியில செய்தியில் வருவா மோடி தானே அதை பிரச்சனை செய்கிறார், அதுக்காகத்தான் அவர் விரதம் இருந்தார், அதற்காகத்தான் மண் தரையில் படுத்து கிடந்தார், அதற்காகத்தான் 24 தீர்த்தங்கள் அள்ளி தெளித்து சென்றார், அப்படிலாம் இருக்கே. நீங்க என்னங்க ஒண்ணு புரியாம பேசுறீங்க தோழர். ராமர் கோயில் எப்படியோ அப்படிதான் ஐயப்பன் கோயில். நீங்க 48 நாள் விரதம் இருந்து போனாலும் படிக்கட்டுல இருந்து தான் பூஜை பண்ணிட்டு வரணும், தள்ளி நின்று தான் சாமி பாட்டு வரணும். உங்களை போன உள்ள விட்டுருவாங்களாக்கா? மோடிக்கு நீங்க அதே நல்லதான்றீங்களா? ஆமா. நீங்க இந்தியா முழுக்க ராமருங்கிற அந்த பேச்சை, ராமர் கோயில் கட்டுவதை இந்தியா முழுக்க பரப்பிய மோடி ஏன் உன்னை உள்ள விடலன்னு அக்கறை அவர் மோடி இல்லையா? தெரியலையா? ஏன் உன்னை உள்ள விடல? நீ ஒரு பிற்படுற வகுப்பை சார்ந்தவன், அதனால உன்னை பார்ப்பனி உள்ள விடல. நீ RSS கடைநிலை தான், RSS முதல்நிலை கிடையாது. அங்க படிநிலை இருக்கு RSS. பெண்கள் அழைக்கலங்க. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி முர்மு ஏன் அழைக்கல? என்ன காரணம்? ஏன் நிர்மலா சீதாராமன் அழைக்கல? என்ன காரணம்? அவ பெண்களை அழைப்பதற்கு காரணம் RSS கோட்பாடு, பெண் அடிமை கோட்பாடு. ஏன் ராமர் கோயிலை கட்டும், ராமர் கோயில் கட்டும் பெரிய சீன் போட்டாங்க. பெரிய சீனு. வீட்டுல விளக்கு ஏத்துங்க, வாசல் விளக்கு வைங்க அப்படின்னு செஞ்சாங்க. நீங்க வாசலுக்கு வாசல் விளக்கு வைக்கிறது, வீட்டுக்கு வீடு ராமர் படத்தை வச்சிருந்தது யார் வச்சிருந்தா? தமிழ்நாட்டுல சங்கி கும்பல் வச்சிருந்தா. நேற்று கூட பிஜேபி தலைவர் சேலத்துல அது இடையில நிப்பாட்டதாக ஒரு பெரிய தகராறு ஏற்பட்டிருக்கிறது. நீங்க அங்க இடையில நிப்பாட்டினது ஒரு அதிகாரியை அவர் ஒரு அபிஷேகம் பண்றாங்க, ஒரு கரண்ட் போகுது, அவ்வளவுதான். அந்த அதிகாரியை சுத்தி வளைச்சுக்கிட்டு கேள்வி இருக்குல்ல, அவர் தள்ளி விடுறது இருக்குல்ல. ஆமா, தள்ளுமுள் நடந்திருக்கு. தள்ளுமுள். இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இப்ப வட மாநிலங்கள்ல நடக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு ஊடுருவுது. இங்க எல்லாம் முழு சங்கியா மாறிக்கிட்டு இருக்கான். தந்தை பெரியார் இங்க இருக்கிற சங்கி கும்பலுக்கே இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர், சமூக நீதி வாங்கி கொடுத்தவர்.
ஆனா இங்க ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா அதிகாரிகளை மிரட்டுறது, அதிகாரிகள் அடிக்க பாய்வது. கோயில் நிர்வாகத்திற்கு அதிகாரி யாருங்க? இந்து அறநிலைத்துறையில ஒரு இந்து தான் போடுவாங்க. ஆமா. என்ன கிறிஸ்டினா போட போறாங்க, இஸ்லாமிய போட போறாங்களா? அந்த அதிகாரியை மிரட்டுறாங்க போய். அதுலயும் சில பேர் தாழ்த்தப்பட்ட அதிகாரி இருக்கு, அதை ரொம்ப போறாங்க. நீங்க மேல சாதிக்க பயப்படுவாங்க. தாழ்த்தப்பட்ட அதிகாரி வந்து ரொம்ப ஓவரா போறது. அப்ப இந்த போக்கு தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவுது. தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு சேலத்தில் அந்த இந்து அதிகாரி, இந்து பாதுகாப்பு அதிகாரிக்கு அந்த ஆணையாளருக்கு பாதுகாப்பு வழங்கணும். ஏனென்றால் RSS தேர்தல் நேரத்தில் 2020 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும். எப்படியாவது ஒரு கலவரத்தை இழுத்து இந்த அரசு கெட்ட பேரை உருவாக்க நினைக்கலாம். இன்னைக்கு மதுரா காசிங்கிற மசூதிகளை இடிப்போங்கிற அந்த வார்த்தை தான் அந்த மதுரா காசி கையகப்படுத்துவோம் சொல்ற வார்த்தை. நாளைக்கு இந்தியாவுக்குள்ள இருக்க அனைத்து மசூதிகளிலும், அனைத்து வழிபாட்டு தலங்களிலும், இப்ப தமிழ்நாட்டில் குலதெய்வ வழிபாடு இருக்கு, இப்ப பாண்டி கோயில் இருக்கு, கையகப்படுத்துவாங்க. நம்ம கோயில கை வைப்பான்ல ஆதிபராசக்தி, அது நம்ம கோயில் வச்சுங்க. அவர் ஒரு பிற்பட வச்சு நடத்துறாரு, அதை டக்குனு பார்ப்பன கோவில் கையில் எடுத்துருவான்ல, RSS பிடுங்குவான்ல. இப்ப பெரும்பான்மை மக்கள் போறாங்கல்ல, பெரும்பான்மை மக்கள் வழிபாடுற கோயில் மசூதிகள், கிறிஸ்துவ ஆலயம் கூட முடிப்பான். கிறிஸ்துவ ஆலயங்களை கூட இடிச்சிட்டு அந்த இடத்துல இவர் பிறந்தாரு, அவர் பிறந்த இடம் இவ்வளவு தான் இருக்கான், அவர் பிறந்த இடம் இவ்வளவு தான் இருக்கான், ஆனா இவன் இவ்வளவு பிறந்தாருங்க. அப்ப தொடர்ந்து என்ன செய்வானா, இங்க இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுடைய வழிபாட்டு தலங்களையும் கையகப்படுத்துறதுதான் RSS செயல் திட்டம். RSS இந்து ராஜ்யத்தை உருவாக்குறதான செயல் திட்டம் தான் முதல் கட்டமாக இந்த ராமர் கோயில் விழா. இப்ப ராமர் கோயில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அந்த ஒளிபரப்புக்கு தடை, இது சுப்ரீம் கோர்ட்டு போய் ஹைகோர்ட்டுக்கு போய் தடையை மீட்டுருக்காங்க இல்லையா? தமிழ்நாடு அதுக்கு எதிராக நிற்கிறேன். எதிரானால நீங்க யாரையும் வழிபடல. ஏங்க தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கு சம்பந்தம் இல்லைங்க. நீங்க இப்படி பார்ப்போம், இந்தியாவுக்கு ராமருக்கு சம்பந்தம் கூட சொல்லிக்கலாம். ராவணின் வாரிசு அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அப்படி சொல்ல முடியுமா? ராவணின் வாரிசு தான். ஏங்க இங்க நம்ம வேற ஒரு தலங்க, நமக்கு வேற ஒரு வழிபாடு இருக்குங்க. பிறக்காத கடவுளுக்குலாம் இங்க வழிபாடு கிடையாதுங்க. ராமர் எங்க பிறந்தாரு யாருக்கு தெரியாதுங்க. கலைஞர் ஒரு முறை சொன்னாரு, ராமர் எந்த கல்லூரியில் படித்தார், அப்படி பாலத்தை கட்டினார், ராமர் பிறந்த இடம் அவ்வளவு பெரிய இடமா, அப்படிலாம் பேசியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ராமர் பிறந்த இடத்துல தான் கோயிலை கட்டணும்னா நீ ராமர் பிறந்த இடத்துல தான் போகணும். அங்கேடா கோயிலை கட்டுறீங்க? இன்னைக்கு பெரும்பான்மை சமூகமான இஸ்லாமியர்கள் அமைதியாக இருக்கிறனால தான் இந்த விழா சிறப்பானது இருக்கு. அது முக்கியம் சொல்றேன். நீங்க அதை போது தெரிஞ்சுக்கணும். ஆனா அவரு மோடி வந்து அடிமை சங்கிலிருந்து இருந்து விடுபட்டு விட்டோம்ன்றாரு. என்ன அடிமை சங்கிலி? இன்னும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்துக்கள் கல்வி இல்லாம இருக்கான். பல லட்சம் மக்கள் வந்து சோறு இல்லாம இருக்காங்க இந்துக்கள். பல லட்சம் மக்கள் வீடு இல்லாம இருக்காங்க இந்துக்கள். அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க கோயில் கட்டினால திருப்தி ஆயிடுச்சா? ராமர் கோயில் கட்டினால முடிஞ்சா? இது எல்லா இந்துக்களும் வந்து சமம் ஆயிட்டானா? எல்லா இந்துக்களுக்கான சமூக நீதி கிடைச்சிருச்சா? நீ அப்படி சொல்றது சரியா? இந்துக்களோட பெரிய நம்பிக்கைனால நீ கொண்டாடுறாங்க. ஏங்க ஒரு குழந்தை சொல்றாங்க, எனக்கு ராமர் முக்கியம் இல்லை, எனக்கு கல்விதான் முக்கியம். குழந்தை சொல்றாங்க, பள்ளிக்கூட படிக்கிற பையன் சொல்றான், எனக்கு ராமர் முக்கியம் இல்லை, எனக்கு கல்விதான் முக்கியங்கிறான். இங்க ராமர் சோறு போடல எவனுக்கும், உழைச்சாதான் சோறு. சிறுவன் பேச வச்சு பார்த்தா வட இந்தியாவே மாறுதா என்ன? மாறுது. ஏனால் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அங்க ஒரு அரசியலை விதைச்சிட்டு போயிருக்காரு. என்ன அரசியல் என்றால், இந்து மதம் எளிய மக்கள், விளிம்பு மக்களுக்கு எதிரான இந்து மதம். ஆகையால் தான் பௌத்தத்தை தழுவுறன்னு சொல்லி அம்பேத்கர் பௌத்த மதத்தை தழுவிருக்காரு. அம்பேத்கர் பௌத்தத்துக்கு தழுவின தொடர்ச்சி தான் சின்ன பையன் RSS கும்பலுக்கு கப்பை கொடுத்து அடிச்சிருக்கான். வாயில கப்பை கொடுத்து அடிப்பாங்களே, செருப்பை கொடுத்து, அந்த அடி அடிச்சிருக்கான். என்னன்னா, ராமர் கோயில் கட்டுவதால் இந்துக்களுக்கு எந்த பயனும் இல்லை, எனக்கு எந்த கல்வியும் கிடையாது, வாய்ப்பு இல்லைன்னு அவன் என்ன சொன்னா, புரட்சி அம்பேத்கர் தொடர்ச்சி தான் அந்த சிறுவன். அந்த பையன் ராமரால் எனக்கு எந்த பயனும் இல்லை, ராமரால் எனக்கு எந்த கல்வியும் இல்லை, ராமர் மட்டும் சொல்றதால கல்வி அளிச்சிடாது, நான் படிச்சாதான் கல்வி, அதெல்லாம் எனக்கு ராமர் முக்கியம் இல்லை, எனக்கு கல்விதான் முக்கியம் என்று பையன் சொல்றான். ஒரு குழந்தை சொல்லுது, பள்ளிக்கூடம் படிக்கிற பையன் சொல்றான். ஆனால் இந்த சங்கி கும்பல் என்ன செய்யுது? ராமரை நாடு முழுக்க பரப்புது, உலகம் முழுக்க கொண்டு போய் நிற்குது. நீங்க என்ன கூப்பாடு போட்டாலும் 2024 உங்களை மண்ணை கவுற மாதிரி வட மாநில மக்களே அடிப்பாங்க. இல்ல வட மாநிலம் இப்படி சொல்றீங்க, ஆனா வட மாநிலத்திலேயே இப்போ வந்து ராகுல் காந்தி ஒரு கோயில் எடுத்து விடாம ஒரு பெரிய தள்ளும் நடந்திருக்குது. ஒரு பக்கம் நீங்க
இன்றைக்கு ஆளுகின்ற மத்திய அரசு இருக்குல்ல, இது ஒரு ஆர்எஸ்எஸ் அரசு தான். பாஜகவுடைய இன்னொரு விங் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை பாஜக செயல்படுத்தும். இப்ப பாஜக நோக்கம் என்னன்னா, ராகுல் காந்தி டார்ச்சர் பண்றது, இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களை வந்து மிரட்டுவது, இந்தியா கூட்டணி தலைவர்களை ரைடு விடுவது, ஈடி விடுவது, அவர்கள் மீது பொய் வழக்கு போடுவது, ஊழல் குற்றச்சாட்டை சொல்லுவது, இதெல்லாம் செய்து இந்தியா கூட்டணியை சிதைக்கணும், இந்தியா கூட்டணியை உடைக்கணும். இது ஆர்எஸ்எஸ் இன்னொரு திட்டம். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு எடுத்துக்கின்ற அனைத்து முயற்சிகளும், அந்த பாத யாத்திரை, ரத யாத்திரை, அந்த பாத யாத்திரை விஷயம் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கு. அவரை எல்லாரும் வரவேற்கிறாங்க, அவருடைய செயல்பாடு வரவேற்கிறாங்க. பாரத் ஜோடோ யாத்திரா, ஆமா, அது எல்லாரும் வரவேற்கிறாங்க, செயல்படுத்துறாங்க. இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் ஒரு ரோட்ல நிக்கிறாங்கல்ல, நீங்க பாருங்க. இது என்ன சார் சொல்ல வர்றீங்க? ராமர் கோயில் கொஞ்சம் கூடவா ஒரு நம்பிக்கை பெறவில்லைங்கிறீங்க? ராமர் கோயில் கட்டுவதால் இங்க யாருக்கும் எந்த பயனும் இல்லை. ராமர் கோயில் என்ற பேர்ல ஒரு ஆபத்தான அரசியலை பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டம் செய்கிறது. இதை விடுதலை சிறுத்தை கண்டிக்கிறோம். இது இந்து மக்களை ஏமாற்றுகிற செயல், எளிய விளிம்பு நிலையில் இருக்கும் இந்து மக்களை ஏமாற்றுகிற செயல். உழைக்கின்ற இந்து மக்களுக்குள் இந்துத்துவாய் தூவல் விடுறது, அந்த மக்களுக்கான மதவாதத்தை தூண்டுறது. இங்க இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான அரசியலை பாஜக தொடர்ந்து செய்கிறது. இந்த ஆபத்தான நிலை நீடிக்க கூடாதுதான் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டத்தையும் விடுதலை சிறுத்தைகள். அதனாலதான் தமிழக முதலமைச்சர் நாங்கள் ராவணின் வாரிசு என்று அறிவித்திருக்கிறார். ஆகையால் தமிழ்நாடு ராவணின் வாரிசு தான் ஒழிய, தமிழ்நாடு பெரியாரின் வாரிசுகள் தான் ஒழிய, தமிழ்நாடு புரட்சியாளர் அம்பேத்கரின் வாரிசு என்று எடுத்துக்காட்டு தான். தமிழ்நாட்டில் எங்கும் ராமருக்கான செயல் திட்டமே இல்லை, எங்கேயும் ராமருக்கான விலக்கேற்று கிடையாது. ராமருக்கான அரசியலை முறியடித்தது தமிழ்நாடு என்பதை எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நன்றி சார். நன்றி.